ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 15th நவம்பர் 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், ஐச்சர் மோட்டார்ஸ், டெக் மஹிந்திரா, ஹிண்டால்கோ இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. பவர் கிரிட் கார்ப், இண்டஸ்இண்ட் பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ் இதெல்லாம் இதுக்காக டிக்ளைன் ஆச்சுது. எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா 231 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆயிருந்துச்சு. சென்செக்ஸ் வந்து 742 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆயிருந்துச்சு. நிஃப்டி வந்து 1.19%, சென்செக்ஸ் 1.14% ரேலி ஆயிருந்துச்சு. நிஃப்டியும் சரி சென்செக்ஸும் சரி 1%க்கு மேலே ஒரே நாளில் ரேலி ஆகிருக்குது. ஸோ ரீசெண்டாக வந்து நல்லாவே மார்க்கெட்டு விழுந்துச்சு. நல்லாவே மார்க்கெட்டு விழுந்து 19,000க்கு கீழே வர போச்சுது. இப்போ எகைன் ரெக்கவரி மோடில் வந்து இப்போது 19,700 கிட்ட போயிடுச்சு. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் வந்து குளோபலாகவே வந்து எல்லா கியூஸுமே நல்லா இருக்குது. ஸோ எல்லா மார்க்கெட்ஸுமே ஓரளவு ரெக்கவரி மோடில் தான் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்லாம் ஓரளவு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் தான் போயிட்டுருக்குது. அதோட இம்பேக்ட் வந்து நம்ம மார்க்கெட்லேயும் தெரியுது. அதுவும் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எஃப்ஐஎஸும் வந்து பை சைடில் இருக்கிறாங்க. ஸ்டாக்ஸை பார்த்தா ஐச்சர் மோட்டார்ஸ் வந்து 202 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. 5.57% ரேலி இது. ஸோ ஐச்சர் மோட்டார்ஸ் வந்து ஒரு நல்ல ரேலியை கொடுத்துச்சு. இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அவங்களோட அக்டோபர் சேல்ஸ் டேட்டா வந்து இருந்துச்சு. அதுபடி வந்து 350 சிசி வரைக்குமான பைக்ஸோட சேல்ஸ் வந்து அக்டோபரில் 2% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி 350 சிசிக்கு அதிகமான பைக்ஸோட சேல்ஸ் பார்த்திங்கன்னா 13% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல நம்பராக பார்க்கப்படுது. அதனால் ஐச்சர் மோட்டார்ஸ் வந்து நல்லாவே ரேலி ஆகி 52 வீக் ஹைக்கு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நவம்பரில் மட்டும் இத்தனை அதாவது 15ஆம் தேதி வரைக்கும் ட்ரேடிங் நடந்திருக்குல்ல. ஸோ அந்த நவம்பரில் மட்டும் 17% வந்து ஐச்சர் மோட்டார்ஸ் ரேலி ஆகிருக்குது. அப்புறம் டெக் மஹிந்திரா பார்த்திங்கன்னா ஒரு 42 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா அவங்களோட சிஎம்ஓவாக, அதாவது சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸராக பியூஷ் தூவே அப்படிங்கிறவரை வந்து நியமிச்சிருக்காங்க. அவர் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இன்ஃபோசிஸ், மைண்ட்ரி, அப்புறம் எல்டி இன்ஃபோடெக் இதிலெல்லாம் வந்து ஒரு நல்ல பெரிய பொசிஷனில் இருந்திருக்காரு. ஸோ இவரோட அந்த அடிஷன் வந்து டெக் மஹிந்திராவுக்கு கொஞ்சமாக பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அப்புறம் ஹிண்டால்கோ பார்த்திங்கன்னா 7 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் ரீசெண்டாக அவங்களோட Q2 ரிசல்ட் வந்துருந்துச்சு. ரிசல்ட் வந்து ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. ஸ்டில் வந்து 2,196 crore வந்து அவங்க ப்ராஃபிட் காட்டியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஓரளவு எதிர்பார்க்காத அளவுக்கான ரிசல்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ ஓரளவு பாசிட்டிவான ஃபீட்பேக்கை தான் இது கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு வந்து சைனாவில் அவங்களோட இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வந்து 4.6% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இது வந்து ஃபோர்காஸ்ட் பண்ண 4.5%ஓட அதிகமாக இருக்கிறதுனால இது மொத்தமாக இந்தியாவில் இருக்கிற மெட்டல் செக்டர் ரிலேட்டட் கம்பெனி எல்லாத்துக்குமே ஒரு பாசிட்டிவான நியூஸாக பார்க்கப்படுது. ஏன்னா சைனாவில் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்போ அது வந்து அங்கே மெட்டலோட தேவையை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அது வந்து அதாவது இந்தியாவில் இருக்கிற மெட்டல் கம்பெனிஸோட எக்ஸ்போர்ட்டை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் ஹிண்டால்கோ நல்லா ரேலியாக இருக்குது. மற்ற சில மெட்டல் ஸ்டாக்ஸுமே வந்து ரேலியாக இருந்துச்சு. அப்புறம் பவர் கிரிட் கார்ப் பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. இதுக்கு காரணம் வந்து இது ஆல்ரெடி 52 வீக் ஹையில் இருந்துச்சு. ஸோ கொஞ்சமாக ப்ராஃபிட் புக்கிங்னால விழுந்துட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 16 நவம்பரில் வந்து, அதாவது நெக்ஸ்ட்டு செஷனில் வந்து எக்ஸ் டிவிடெண்ட் ரேட்டா மாறுது. ஸோ ₹4 அவங்க வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 16 நவம்பர்லையும் இது வந்து இன்னும் விழுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்புறம் இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்திங்கன்னா 15 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. இதுவும் வந்து வேறு எந்த நியூஸுமே பெருசாக இல்லை. ஸ்டில் வந்து 52 வீக் ஹையில் இருக்கனால ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டுருக்குது. அப்புறம் பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 136 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் ஆர்பிஐ வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து அவங்களோட 2 ப்ராடக்ட் வழியாக அவங்க லோன் கொடுக்குறத வந்து ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆர்பிஐ இந்த மாதிரி பார் பண்ணியிருக்கிறதுனால பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து கொஞ்சமாக விழுந்திருக்குது. ஸ்டில் வந்து அனாலிஸ்ட்லாம் வந்து இது பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த நியூஸ் வந்ததும் அதுக்கு தான் நிறைய பேர் ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அது பார்த்திங்கன்னா ஒரு 1.86% விழுந்திருக்குது.
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 15 நவம்பரில் மொத்தமே 3 ஸ்டாக்கு தான் வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆச்சுது. மிச்சம் 47 ஸ்டாக்குமே வந்து பாசிட்டிவ் சைடில் தான் க்ளோஸ் ஆச்சுது. எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா 550 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து 15 நாளாக கண்டினியூஸாக செல் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு டைமாக பை பண்ணியிருக்காங்க. டிஎஸை பார்த்தோம் அப்படின்னா 609 crore வந்து பை பண்ணியிருக்காங்க. டிஏஎஸ் வந்து 22nd கண்டினியூஸ் டேவாக பை பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் சைடில் தான் க்ளோஸ் ஆச்சு. டவுலாம் 163 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. அப்புறம் கிரிப்டோலாம் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 2000 பாயிண்ட் வந்து ரேலியாக இருந்துச்சு. ஒரே நாளில் 5.51% வந்து கிரிப்டோ அப்போ இருந்துச்சு. க்ரூட் வந்து கொஞ்சமாக விழுந்துருந்துச்சு. அப்புறம் யூஎஸ்டி வந்து எகென்ஸ்ட் இந்தியன் ருப்பி வீக்காக இருக்குது, 83.14 இருக்குது. கோல்டும் பார்த்திங்கன்னா ஸ்லைட்டாக விழுந்துருக்குது, $1963 per ounce இருக்குது, 3 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நம்புகிறேன் இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.